நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் மின்மிஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடமானது குரோதி வருடம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்குதுங்க. பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க. இது அற்புதமான வருடம். இந்த வருடம் பிறக்கும் போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்கங்க. மிதுனத்துல சந்திரன், அடுத்து கன்னியில கேது, கும்பத்துல செவ்வாய் சனி, மீனத்துல 3 கிரகங்கள் ராகு புதன் சுக்கிரன். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்குங்க. எப்போ திருக்கணிதப்படி அப்படின்னு பார்த்தோம்னா குரு 30/4/2024 அன்னைக்கு சித்திரை 17ஆம் தேதி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் வருடத்தில் பங்குனி மாதம் 14ஆம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க. சனி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாளுங்க. ஏன் அப்படின்னா 6 கிரக சேர்க்கை அந்த நாளில் நிகழப்போகுது. என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 கிரகங்கள் இந்த நாளில் ஒரே ராசி மீன ராசியில் நிகழப்போகுதுங்க. இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் 2070 தான் நடக்க போகுது. 1962 பார்த்திங்கன்னா 8 கிரகங்கள் ஒரே ராசியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் பங்குனி மாதத்தில் 6 கிரக சேர்க்கைகள் நிகழப்போகுதுங்க. இதனால் நிறைய உலகத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் குரோதி வருடம் இருக்க போகுது. இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. கல்வித்துறையில் புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது. பத்திரிகை துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பதிப்பகத்தில் இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் புத்தகத்துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க. மருத்துவத்துறையில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லாயிருக்கும். வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்டில் ரொம்பவே இந்த வருடம் நல்லாயிருக்கும். இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும். ஆடி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க. கலைத்துறையினருக்கு நன்மை. கலைத்துறையிலிருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்குது. பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம். ஐப்பசி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படைப்பார்கள். இயந்திர உற்பத்தி பார்த்திங்கன்னா அதிகமாகும். பெண் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும். ஆஸ்கர் அவார்டு மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க. அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மக்கள்கிட்ட கண்ணியில் கேது இருக்கிறனால மக்கள்கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்களில் பார்த்திங்கன்னா நாட்டம் அதிகமாகும். ஆனால் விஷ காய்ச்சல் ராகு மீனத்தில் இருக்கிறனால விஷ காய்ச்சல் மூலியமாக சில தொந்தரவுகள் வரும். ஆனால் அதுக்குரிய மருந்துகள் சரியாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்லேருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும். ஏன்னா மருத்துவத்துறை சூப்பராக இருக்க போகுது. புதிய மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. அடுத்து கம்ப்யூட்டரோட விலை, அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு சாதனங்களோட விலை கொஞ்சம் உயரும். ஆன்லைன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் ஆன்லைன் மோசடிகளும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆன்லைனில் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. விவசாயம் நல்லாயிருக்கும். விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. விளையாட்டுத் துறையில் இந்தியா மிகச்சிறந்த சாதனையை படைக்கும்.
இது வந்து பொதுவான பலன்கள்ங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வெற்றி நிச்சயம், இது வேத தத்துவம் அப்படிங்கிற பாடலை நீங்கள் அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த வருடம் வந்து முழுசாக செயல்பட்டிங்கன்னா அருமையான யோகம் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. குரு வந்து 8ஆம் இடத்துக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தாங்கங்க. இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அதனால் எங்களுக்கு சரியான பலன்கள் இல்லை அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்க இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, குரு உங்களுக்கு 3, 6 கூடிய வருங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 5ல் ஆட்சி பெற்ற சனி உட்கார்ந்துருக்காருங்க. அது வந்து பண வரவை கொடுக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பேர் புகழ் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்குங்க. நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது, அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிடணுங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா என்ன வழிமுறைகளை பின்பற்றணும்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் வெற்றி நிச்சயங்க. அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வச்சுக்கணும். அந்த இலக்கை நோக்கி பயணப்படும் போது வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேதனை தருபவர்களை சிரித்து கொண்டே கடந்துடணுங்க. யார் யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ அவங்களாம் வந்து எதிர்த்து பேசாமல் அப்படியே கடந்து போயிடுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் நார்மலாகவே அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் இப்போ இருக்க கிரக சூழ்நிலைகள் உங்களை அப்படி விடாது. இருந்தாலும் உங்களோட பேசிக் தன்மையான வேதனை தருவர்களையும் கடந்து போகக்கூடிய தன்மையை இந்த சமயத்தில் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. சூரியன் வந்து ராசியை பார்க்குறாருங்க. இதனால் உங்களுக்கு வந்து அருமையான பலன்க. அதாவது அரசாங்க வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்குங்க. சூரியன் ராசியில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா தந்தை மூலியமாக ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளால் நன்மை கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. சூரியன் ராசியை பார்க்குறனால உடல் சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உடலை குளிர்ச்சி பண்ணுற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஒரு ஐ செக்கப் பண்ணிக்கிறது நல்லது இந்த சமயத்தில். 2ஆம் இடம் பண வரவு எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வைப்படுதுங்க. இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ குருவோட பார்வை 2ஆம் இடத்தில் படுறதுனால குடும்பத்தின் மூலியமாக பணம் வருவுங்க. கூடவே சனியும் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சனியோட 10ஆம் பார்வை தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு தொழில் மூலியமாகவும் குடும்பத்தின் மூலியமாகவும் பண வரவு கட்டாயம் இருக்குங்க. குறிப்பாக வாக்கை மூலதனமாக கொண்டு பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களாகட்டும், கன்சல்டன்சி வச்சுருக்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு வந்துட்டு அட்வைஸ் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி தந்தையோட தொழிலை பண்ணுறவங்களுக்கும் இந்த வருடம் ரொம்பவே நல்லாயிருக்கும். குடும்பம் சரிங்க, எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது, எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து பேசி முடிவு பண்ணி நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மை பயக்குங்க. அதே மாதிரி உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். குழந்தைகளால் உங்களுக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஐவிஎஃப் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு மெடிக்கல் சயின்ஸ் மூலியமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதம். குறிப்பாக மருத்துவ உதவியின் மூலியமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. திருமணம் அப்படிங்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்குறதுனால உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. அப்போ குடும்பத்துக்குன்னு புது வரவு வரணுங்கிற அமைப்பு உங்களுக்கு. அதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கும், அதுவும் குறிப்பாக மனசுக்கு பிடிச்சவங்களோட திருமணம் ஆகிறதுக்கு ஒரு அற்புதமான அமைப்புங்க. வாழ்க்கை துணைக்கு உங்களோட வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. வாழ்க்கை துணையில் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருக்குது. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகு இருக்குங்க. கட்டாயம் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வேலைவாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குவீங்க. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, ஏன்னா 6ஆம் இடத்தில் ராகு இருக்காருங்க. உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு, ஆன்சைட் போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே போகிறதுக்கான அமைப்பு.
சிட்டிசன்ஷிப் விசா கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒர்க் விசா அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. சாஃப்ட்வேர் துறையில் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரொமோஷன்ஸு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான அமைப்பு ரொம்பவே நல்லாயிருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். தொழில் பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதி 9ல் இருக்கிறனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெளிநாட்டில் போய் ஃப்ரான்சைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, வெளிநாட்டில் பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் சந்திரன் தொழில் ஸ்தானாதிபதியான சந்திரன் பாக்கியஸ்தானமான இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ தொழில் மூலியமாக உங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான யோகங்கள் கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் இந்த ஸ்தானம் வலுவாக இருக்கிற பட்சத்தில் இந்த புதிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சொத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க 9ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வைப்படுது. அப்போ உங்களுக்கு கட்டாயம் 9ஆம் குரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ புதிய சொத்து சேர்க்கை உங்களுக்கு கட்டாயம் நடைபெறக்கூடிய அமைப்பு. நிலம் வாங்காதவங்க, நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நிலம் வாங்குறதுக்கு வீடு கட்டி பாதியிலே நிற்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு. நிலம் வாங்குறதுல நிறைய வில்லங்கங்கள் சிக்கல்கள்ங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது விலகி உங்களுக்கு சொத்து சேர்க்கை வாகன சேர்க்கை உங்களுக்கு கட்டாயம் நடைபெறும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் குருவோட பார்வையால் கிடைக்குங்க. தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அம்மாக்கும் உங்களுக்கும் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வந்து விழுகிறதுக்குமான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை நடைபெறும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நகைகளையும் ஆடைகளையும் வந்து வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. சேமிப்பு பண்ணுவீங்க, அதாவது நகைச்சீட்டு போடுறது, சீட்டு போடுறது, அந்த மாதிரி பழக்கத்தை இந்த வருடங்கள் நீங்கள் கொண்டு வருவீங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு பண உறவு கிடைக்கும். குடும்ப உறவுகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் தொழிலில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியான ஒரு ப்ரொமோஷன்ஸ் இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கடுமையாக உழைக்கக்கூடிய அமைப்பு. எந்தளவு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுமாதிரி கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. 2 வீலரில் போகிறவங்க கட்டாயம் ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போகிறது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க. தேவையில்லாத டென்ஷன்ஸ் வச்சுக்காம மனசை எப்பயும் போல் அமைதியாக வச்சுக்கும் போதும் ஆன்மீகத்தில் ஈடுபாடுபடும் போதும் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் உளுந்து வடை தானம் பண்ணுறதும் கொள்ளு தானம் பண்ணுறதும் ரொம்ப சூப்பருங்க. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். சிவ வழிபாடு, வயதான ஆண்களுக்கு கோதுமை உணவு தானம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில வந்து பண்ணுறது மிகச்சிறந்த யோகத்தை அளிக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருட பலனானது எந்த மாதிரியான நற்பலன்களையும் எந்த மாதிரியான அசுப பலன்களையும் கொடுக்க போகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டி உள்ளவங்க. இப்போ இந்த குரோதி வருடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னும் பொழுது அது பேரே வந்து பார்த்திங்கன்னா பகை வருடம். இப்போ உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து என்ன பண்ணோம்னா சில நேரங்களில் பகைகளை உருவாக்கும். அப்போ முதல்ல வந்து நம்ம என்ன செய்யணும்னா யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதை பற்றி அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கணும். ஏன்னா 2ஆம் அதிபதியான செவ்வாய் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது வீட்டில் சனீஸ்வரனோட போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ பகையாகும். இப்போ நம்ம பேசுகிற வார்த்தை பகையாகும். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவுட்ஸ்போக்கனாக இருக்கக்கூடாது. அதே போல் யாரை பற்றி கமெண்ட்ஸும் பண்ணக்கூடாது. ஸோ நோ கமெண்ட்ஸ் ஏரியாக்குள்ளே இருந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பர்ஃபெக்ஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொருத்தரை போயிட்டு அதை வந்து பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. அதுவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பகைகளை உருவாக்கும். இன்னொன்று, இந்த ராசியின் அதிபதியான
சுக்கிரனானவர் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் பிறக்கின்ற பொழுதே வந்து பார்த்திங்கன்னா உச்ச பங்கமாகி தான் பிறக்கிறார். அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய தன்மைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு இவங்க இப்படி இருக்கணும், அவங்க அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ்லாம் இருக்கும். அந்த தாட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். பண்ணிங்க அப்படின்னா தான் 2க்கும் 7க்கும் உரிய செவ்வாயானவர் கொஞ்சம் வேலை செய்வார். 2ன்றது குடும்பஸ்தானம், 7 என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்திரம். அப்போ அந்த களத்திரம் வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு இந்த குடும்பம் என்பது உருவாகும். குடும்பம் என்பதே ஆஃப்டர் மேரேஜ் தான் உருவாகும். அதனால் நீங்கள் வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்யணும்னா கொஞ்சம் தன்மையாக போகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 2க்கு 7க்குரியவன் எப்போ போய் 5ஆம் அதிபதியோடு, இந்த 2க்கும் 7க்கும் உரிய செவ்வாய் எப்போ போய் 5ஆம் அதிபதியோடு உட்கார்றாரோ, பகையோடு உட்கார்றாரோ, அப்போ அந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா சைலண்ட்டாக இருந்து காரியம் சாதிக்கிறதுக்கு பார்க்கணும். இதுதான் வந்து இங்கே ரொம்ப மெயின். நான் வந்து நீ இப்படி பண்ணுறியா, நான் உன் மேலே கேஸ் போடுறேன், நீ வந்து இப்படி பண்ணுறியா, நான் வந்து உனக்கு இதை பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. பேசாமல் இருந்து காரியம் சாதிக்கணும். அண்ட் அகெயின் வந்து இந்த குடும்பஸ்தானம் களத்திரஸ்தானம் அப்படின்றதுனால, செவ்வாய் அப்படின்றதுனால துலாம் ராசி பெண்கள் தேவையில்லாமல் எந்த ஒரு சண்டையும் உங்களுடைய பார்ட்னரோடு போடாமல் இருந்துட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இப்போ தானே இந்த ஜென்மக்கேதுலாம் போச்சு, 7 ராகு, அதனால் அப்போ சொன்னீங்க அமைதியாக தானே இருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அந்த அமைதித்தன்மையை அப்படியே கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் போகலாம் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. ஏன் அப்படின்னா இந்த வருடத்தின் ராஜா செவ்வாய், அதே போல் இந்த மந்திரி வந்து சனீஸ்வரன் எவ்வளோக்கு எவ்வளவு சண்டை சச்சரவுகளை உருவாக்க முடியுமோ அவங்க வந்து குடும்பத்துலேயும் சரி நாட்டிலையும் சரி உருவாக்குவாங்க. அதனால் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சைலண்ட்டாக போகிறோமோ இந்த நிலை வந்து எல்லாருக்குமே சமம் தான். எவ்வளோக்கு எவ்வளோ சைலண்ட்டாக போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு எல்லா ராசிக்காரர்களுடைய லைஃப்லேயும் பிரச்சனை இல்லாமல் போகலாம். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. 5க்குரிய சனீஸ்வரன் அவரோட வீட்டில் அவர் அங்கேயே உட்காந்து ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் வில்லங்கம் இல்லாமல் வந்து சேரும். இருந்தாலுமே நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும், அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டீங்க அப்படின்னா காரியம் பிரச்சனையோடு தான் போய் முடியும். அதே போல் 6ல் இருக்கக்கூடிய ராகு, புதன், சுக்கிரன். இதில் ராகு வந்து உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு பிளானட். புதனும் நன்மையை செய்வார். ஆப்வியஸ்லி சுக்கிரன் செய்து தான் ஆகணும், ஏன்னா ஒரு ராசி அதிபதி. ஆனால் வருட ஆரம்பத்தில் சூரியனும் குருவும் 7ல் உட்கார்ந்துட்டுருக்குறாங்க. குரு உங்களை நல்ல பார்வையில் பார்க்குறதுனால இந்த லாஸ்ட்டு 1 இயர் உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோடு போயிட்டே இருந்த ஒரு விஷயமானது அடுத்து ஒரு 15 டேஸில் இந்த வருஷம் ஆரம்பம் கழித்த ஒரு 15 நாள்லேயே உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால, அஷ்டம குருவாக வர்றதுனால என்னதான் ஒரு 100% சுப பிளானட்டாக இருந்தாலும் உங்களுக்கு சில படிப்பினைகளை அஷ்டம குருவாக வரும்பொழுது தருவார். ஏன்னா இந்த ராசி அதிபதிக்கும் அவருக்கும் ஆகாது. ஸோ கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார். ரிஷபத்துக்கு பலன் வேறு, ஆனால் துலாத்துக்கு வந்துட்டு பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதே மாதிரி அவர் 3க்குரியவரும் அவர் தான், 6க்குரியவரும் அவர் தான். 3ன்றது வந்து பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானம், 6 என்பது வேலை ஸ்தானம், அதற்கானவர் 8ல் போய் உட்காரும் பொழுது 3ஆம் இட அதிபதி முயற்சி கொஞ்சம் குறைந்தால், இல்லை உங்களுடைய முயற்சியில் வேறு மாதிரியான விஷயங்கள் தடைகளை ஏற்படுத்தினால் 6 கெட்டு போகும். 6ஆல் 8ல் பிரச்சனை வரும். அப்போ நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேலையினால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். ஸோ வேலை இடங்கள்லையும் நீங்கள் வந்து அவுட்ஸ்போக்கனாக இல்லாமல் கமெண்ட்ஸ் எதுவும் சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைக்கு போனீங்களா, பண்ணீங்களா, வந்தீங்களான்னு இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை என்பது அவ்வளோ நல்லபடியாக செட் ஆகாது. அதுவே பிரச்சனை. அதில் இந்த ஒரு பிரச்சனையும் சேர்றதுனால நாம் எவ்வளோக்கு எவ்வளவு அமைதியாக போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மைகளை பெற முடியும். அதே மாதிரி சூரியன், இந்த துலாம் ராசிக்கு சூரியனுக்கும் செட் ஆகாது. அதனால தான் ஒரு துலாமில் என்ன பண்ணுறாருன்னா நீச்சமாகிறார். இப்போ உச்சமாகி அங்கேருந்து உங்களை பார்க்குறவர் சும்மா பார்ப்பாரா? அதுதான் செய்ய மாட்டார், கோவத்தை உண்டுபடுவார். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு கோபம் ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி ஆகும். ஏன்னா ஒரு 7ஆம் பார்வையில் பார்க்குறாரு, உச்சமாக உட்காந்துட்டு பார்க்குறாரு. ஸோ அந்த நெக்ஸ்ட் 1 மந்த் அந்த சித்திரை மாதம் முழுவதுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி அவர் உஷ்ணம் அதிகமானவர்.
இது வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நீர் கிரகம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். அதுலேயும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். இது வந்து உங்களுக்கு மட்டுமே இல்லை, ஒரு 7ல் உட்காந்துருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னருக்கும் இது சேரும், அதே போல் உங்களுடைய தந்தையாருக்கும் இது சேரும். அதனால் துலாம் ராசிக்காரர்கள் பார்ட்னருடைய ஹெல்த்தையும் நல்லபடியாக பார்த்துக்கணும், அப்பாவோட ஹெல்த்தையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். அப்போ அம்மாவோட ஹெல்த்து கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கணுங்க. ஏன்னா அந்த துலாத்தை விட்டு இப்போ தான் அந்த கேதுவானவர் போய் 12ல் உட்காந்துட்ருக்கார். எய்தர் அம்மாவுக்கோ இல்லை இல்லை துலாம் ராசிக்காரர்களுக்கோ சில நேரங்களில் வயிற்றில் பிரச்சனையே கொடுப்பாரு இந்த கேதுவானவர். 12ல் இருக்கிறதுனால ஏதோ ஒரு விரயத்தை உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதனால் அவர் வந்து வயிறு சம்பந்தமான விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை உருவாகும். அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி 12ஆம் வீட்டு அதிபதியான புதன் அங்கே போய் நீச்சமாயிட்டார், 6ல் போய் நீச்சமாயிட்டார். அப்படி ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் தருவார். அது கொஞ்சம் இந்த கை வலி, கால் வலி, ஷோல்டர் வலி, முக்கியமாக ஷோல்டர் வலி இதெல்லாம் இருக்கும். அதே போல் படிப்புக்காக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா தான் இந்த அதாவது இது வந்து ஒரு பிளானிங்காக நீங்கள் போகணும். ஆனால் இந்த துலாம் ராசி என்ன தான் பிளான் பண்ணாலுமே என்ன ஆகும்னா அப்படியே சரிக்கிடும். அதனால் நீங்கள் பிளான் பண்ணுறது எல்லாமே ஓகே, பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். அதனால் 2 டைப்பையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த நிலையும் உங்களுக்கு மாறும். இதுவும் மாறி உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை உருவாக்கும். என்ன இருந்தாலும் அஷ்டமத்தில் வரக்கூடிய குருவால் சில படிப்பினைகள் வரும் அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இடமாற்றம் ஏற்படும். இடமாற்றம் ஏற்படும் பொழுது அந்த இடம் உங்களுக்கு செட் ஆகுமான்றது ஒரு தரத்துக்கு 4 தரம் யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் வேலையிலையும் மாற்றங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. போயிட்டு அவஸ்தைப்படக்கூடாதுன்னு சொல்லுவோம். நீங்கள் முடிவெடுத்து அந்த வேலையை முடிக்கிற பொழுது அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குற பொழுது தான் நம்ம ஐயோ இதை பண்ணியிருக்கலாமான்னு யோசிக்கிறத விட முன்கூட்டியே கொஞ்சம் யோசனை பண்ணி இது செட் ஆகும் ஆகாதுன்றது டிசைட் பண்ணிக்கோங்க. அதே போல் 6க்குரிய குரு 8ல் போய் உட்கார்றதுனால சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிலருக்கு வந்து கடன் சேரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் யாருக்காவது கடன் வந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் மாட்டிப்பீங்க. ஏன்னா குரு என்ன பண்ணுறாரு, 8ல் போய் உட்கார்றார். அதை நீங்கள் இப்போவே உணரணும். நீங்கள் யாருக்காகவும் ஹெல்ப்லாம் பண்ண வேண்டாம். பணம் உங்கள் கையில் இருந்தால் கொடுங்க. கொடுக்குற பொழுதே மைண்டில் வச்சுக்கோங்க, இது திரும்ப வந்ததுன்னா லாபம், வரலனாலும் லாபம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் போயிடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஐயோ நான் கொடுத்தேனே அந்த பணம் எனக்கு வரலையேன்றதுனாலையோ இல்லை நீங்கள் யாருக்காகவாவது வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால் மாட்டிக்கிட்டாலோ கண்டிப்பாக 8ல் இருக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 6ல் ராகு இருக்கிறதுனால பெருசாக தான் பிரச்சனையை கொடுப்பான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் 10க்குரிய சந்திரனானவன் இந்த வருட ஆரம்பத்தில் வந்து பிறக்கிற பொழுதே வந்து பார்த்திங்கன்னா 9ல் போய் உட்கார்றதுனால கொஞ்சம் பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு அருள் சேர்க்கும். பொதுவாக சுக்கிரனை வந்து ஒரு ராசி அதிபதியாக எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண் தெய்வ வழிபாடு தான் ஏற்றதாக அமையும். அப்போ எந்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், கொஞ்சம் அந்த உக்கிரமும் இருக்கணும், சாந்தமும் இருக்கணும். அப்போ உக்கிரம்ன்ற பொழுது நம்ம என்ன செய்வோம், உக்கிரமான தெய்வமான காளியனை வழிபாடு பண்ணுவோம். இப்போ சாந்தம் அப்படின்ற பொழுது தாயாரை வழிபாடு பண்ணுவோம். அப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, சந்திரன் 9ல் போய் உட்கார்ந்ததுனால ஒரு பெண் தெய்வத்தின் அருள் வேணும் அப்படின்றதுனாலையும், அது வந்து தாயாருடைய நிலை, அதாவது சந்திரனாலே தாயார் அப்படின்றதுனாலேயும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்கள் அம்மா சொல்கிறதையும் கேட்டுக்கலாம். உங்கள் அம்மா சைடு இருக்கக்கூடிய குலதெய்வத்தையும் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லாத பொழுது இந்த தெய்வங்கள், உக்கிர தெய்வங்கள், சாந்த தெய்வங்கள், இவங்களை வந்து முக்கியமாக பெண் தெய்வங்களை அதிகமாக வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா இந்த நிலை வந்து, அதாவது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ்ஸான வருஷமாக மாறும். அதே போல் இந்த சூரியன் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11க்கு அதிபதி. இந்த 11க்கு அதிபதி அவர் போய் 7ல் உட்காரும் பொழுது லாபஸ்தான அதிபதி 7ல் உட்கார்ந்து ஒரு மாதம் உங்களையே பார்க்குறாரு. கொஞ்சம் உஷ்ண பார்வை பார்த்தாலுமே லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலையில தான் அவர் இருப்பார். அதனால் வருட ஆரம்பம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா குரு மாறி ஒரு 15 நாள் வரைக்கும் கண்டிப்பாக சூரியன் வந்து அந்த லாபத்திலேயே உட்கார்ந்துட்டுருக்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் போகும், ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்,
குரு தான் மாறிடுறாரு. இருந்தாலும் சனீஸ்வரனுடைய அருளாசியினால் உங்களுக்கு கொஞ்சம் பணவரவு இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, தேவையில்லாத பொருட்கள் வாங்கி சேர்க்காம ஆடம்பர செலவுகளை கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஏன் ஆடம்பர செலவு கம்மி பண்ணணும்னு சொல்கிறோம்னா, 6ல் ராகு இருக்கிறதுனால ஆடம்பர செலவுகளை கொடுப்பார். அது கொடுக்குறதே எதுக்குன்னா கடன் வாங்குறதுக்கு. அப்போ அந்த கடனை நீங்கள் வாங்குவீங்க. இந்த கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய தேவைகளை குறைத்து கொள்ளுங்கள். இது வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக இப்படியே போயிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் கிடையாது, குரு பயிற்சி தான் இருக்குது. சனீஸ்வரன் கூட வக்ர பயிற்சி தான் ஆகிறார், ஆனால் நல்ல நிலையில் தான் போக போகிறார். அதனால் பிரச்சனை இருக்காது. ராகு கேது பயிற்சி இல்லாததுனால நம்ம கொஞ்சம் இந்த பயிற்சி காலங்கள் வர வரைக்கும் நம்மளுடைய தேவைகள், அதாவது உங்களுக்கு என்னென்னா அத்தியாவசிய தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அனாவசிய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 12க்குரிய புதன் நீச்சம் ஆனாலும் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய புதனாக மாறுவார். இப்போ கால்குலேஷன் இங்கே ரொம்ப முக்கியம். அகெயின் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் வந்து அதிபதியாக இருக்கிறதுனாலையும், இந்த வருட ஆரம்பத்தில் சுக்கிரன் வந்து உச்சத்தில் வர்றதுனாலையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருஷத்தை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கிராஸ் பண்ணி போகிறதுக்கு நல்ல வழிபாடுகள், அதாவது அதிகமான வழிபாடு இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த வழிபாடு என்பது என்ன அப்படின்னா, தாயார் வழிபாடு ரொம்பவும் அத்தியாவசியம். எவ்வளோக்கு எவ்வளோ பெருமாள் கோயிலுக்கு போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பெருமாள் கோயில் போங்க. தாயார் வழிபாடு பண்ணுங்க. நரசிம்மர் கோவில் போங்க, தடைகளை நீக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நரசிம்மருக்கு நெய் விளக்கு போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்கி நல்லபடியாக முடியும். இதை எல்லாத்தையும் தாண்டி சுக்கிரன் அப்படின்றதுனால கண்டிப்பாக சயனக்கோல பெருமாளை நீங்கள் தரிசனம் செய்ய செய்ய நிச்சயமாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை வருடமாக மாறும். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். துளாராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருட பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. ஜென்ரலாக வந்து பாருங்கள், இந்த துளாராசி அன்பர்களுக்கு வந்து குரு வந்து 8ல் மறைகிறார். 6க்குரியவன் 8ல் மறையிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபரீத ராஜயோகம். அது மட்டும் இல்லைங்க, 5ல் சனி இருக்க போகிறார். 5ல் இருக்கும் சனி வந்து அள்ளி கொடுப்பார். அப்போ ஆக மொத்தம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் முழுவதும் வசந்த காலமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். சரிங்களா? ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பாருங்கள், போன வருஷம்னா பெருசாக சாதகமாக இருந்திருக்காது. ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் ப்ராப்ளம். நம்மளுக்கு வந்து 10 ரூபா வருதுன்னா 12 ரூபா, ஏன் 15 ரூபா கூட செலவாயிருந்திருக்கும். கையில் சேவிங்ஸ்னு ஒத்த காசு இருந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான காலகட்டம் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லைங்க. இந்த வருஷம் ரொம்ப சௌகரியமான காலகட்டம். நீங்கள் சௌகரியமாக இருக்கிறது இல்லாமல் உங்களோட சுற்றுச்சூழலில் இருக்கவங்களையும் நீங்கள் சேர்த்து சௌகரியமாக வச்சுக்கலாம். அதாவது உற்றார்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் ஏற்படும். சரிங்களா? ஸோ பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி பாருங்கள், ஆல்ரெடி நாங்கள் தொழில் செய்கிறோங்க, தொழில் ஒன்றும் வந்து சல்ப் எடுக்கவே இல்லைங்க, செம்ம நஷ்டம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் நாங்கள் அப்படின்றவங்க கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லும் வந்து பார்த்திங்களான்னா, நீங்கள் சும்மா போய் ஒரு ஸ்தாபனம் அப்படின்னு போய் நீங்கள் ஆல்ரெடி ஓடாமல் உட்காந்துட்டு இருக்க உங்கள் ஸ்தாபனத்தில் போய் உட்காருங்க. ஆட்டோமேட்டிக்காக வசதியும் வாய்ப்பும் தேடி வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணுறோங்க, ஓரளவுக்கு ஓடிட்டு தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. புதுசாக இன்னொரு தொழில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வருஷம் பிளான் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சாதகமாக அமையும். ஓகேங்களா? எல்லா தொழிலும் வந்து சக்ஸஸ் ஆகும். நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஹோட்டல் தொழிலில் இருக்கோங்க. இப்போ புதுசாக வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் தொழில் ஒன்று வருது, ஒரு கடை வந்து வருது, நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு முதல் கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்க, நாங்கள் எடுத்து செய்யலாமா? தாராளமாக எடுத்து செய்யலாம், எந்த தப்பும் இல்லை. அதில் வந்து வருமானம் வருமா? தாராளமாக ரெட்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை ஒரு அள்ளுவீங்க. அந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஆனால் ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு தொழில் இருக்கவங்க 2 தொழில் 3 தொழில் 4 தொழில் அப்படின்னு செய்யும்போது நம்மளுக்கு மன உளைச்சலும் அதிகமாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் உளைச்சலும் அதிகமாகும். உடல் உளைச்சல் அதிகமாகிறதுனால உடல் உபாதைகள் அப்படின்றது சின்னசாக வரதான் செய்யும். ஸோ ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் வச்சுக்கணும்.
அதாவது இந்த ஹெல்த்தை பற்றின கான்ஷியஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியே வச்சுக்கோங்க. பணம்னு பணத்திலேயே உங்களோட கான்சன்ட்ரேட் இல்லாமல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் சரிங்க, நாங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, எங்களுக்கு வந்து எப்படிங்க இருக்குது, கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் சூப்பராக இருக்குது. உங்கள் ஹஸ்பண்ட் ரீதியாக, அதாவது ஹஸ்பண்டோட தொழிலில் முன்னேற்றமும் மேன்மையும் வரும். ஹஸ்பண்டோட வசதியும் வருமானமும் அதிகரிக்கும். ஹஸ்பண்டோட பொசிஷன் அதிகரிக்கும். ஹஸ்பண்டோட ஸ்டேட்டஸ் அதிகரிக்கும். மாமனார் இருக்காங்கன்னா, மாமனார் வந்து 4 பசங்க இருக்குப்பா, இப்போ நான் சொத்து பிரித்து கொடுத்துட்றேன்ப்பா, உங்களுக்கு இவ்வளோ சொத்து கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு இதுக்கு வருவாங்க. அதாவது மாமனார் மாமியார் வீட்டு சொத்துக்கள், மாமனார் மாமியாரோட சப்போர்ட் உங்களுக்கு வரும். அவங்களோட சொத்தை பிரித்து கொடுக்கறதுனால நானும் ராஜாதா அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு சௌக்கியமான காலகட்டம் தான், கவலைப்பட வேண்டாம். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும். அந்த ஹெல்த் இஷ்யூஸை பார்த்துக்கோங்க. பிள்ளைங்க ரீதியாக, பிள்ளைங்க இவ்வளோ நாள் படிக்கவே இல்லைங்க, சொல் பேச்சே கேட்கல, ஒன்றும் சரிப்பட்டு வரலைங்க. இப்போ பிள்ளைங்க எல்லாம் சரிப்பட்டு வருவாங்க. அதாவது உங்கள் கைக்குள்ளே, உங்கள் முட்டிக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களோட ஒரு நடவடிக்கைகளில் மாற்றங்கள் இருக்கும். பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டேங்குதுங்க, கவலைப்படாதீங்க, இந்த வருஷம் சாதகமாக இருக்குது. பிள்ளைங்க எல்லாம் படிப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அன்பாக சொல்லி அவங்கள வந்து படிக்க வைக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கோங்க, நாங்கள் இவ்வளோ நாள் சினிமா துறையில் இருக்கோங்க, ஒன்றும் சல்ப் எடுக்கலைங்க, எதுவுமே நாங்கள் வந்து சக்ஸஸ் ஆன பாடே காணோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் உங்களோட முன்னேற்றத்தை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. உங்களோட உழைப்பை கொஞ்சம் அதிகரித்திக்கோங்க. அதே மாதிரி உங்கள் உழைப்பை மூலதனமாக வச்சுக்கோங்க. சினிமா துறையிலையும் சக்ஸஸ் ஆவீங்க, சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு. அந்த உடல் நலத்தை கவனத்தை நம்ம எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னா, உங்கள் உழைப்புன்னு உழைப்பு பின்னாடியே ஓடுறீங்க, தப்பு இல்லை. சம்பாதிக்கணும் பணத்து பின்னாடியே ஓடுறீங்க, அதுவும் தப்பு இல்லை. இது ரெண்டுமே செய்யுங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. அதே மாதிரி ஃபுட்டுக்குன்னு ப்ரிஃபரன்ஸ் பெருசாக நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. இந்த வருஷம் ஃபுட்டுக்கு அப்படின்னு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. காலையில், மத்தியானம், நைட்டு கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க. தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. ஏன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால ஜஸ்ட்டு 10% தான். ஸோ தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க. உங்களோட ஒர்க்கில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள், துளாராசி நேயர்கள், நாங்கள் புதுசாக ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் தொடங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. புதுசாக வந்து ஒரு கேளிக்கை விஷயம் நம்ம தொடங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாராளமாக கேளிக்கை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸும் தொடங்கலாம், ஹோட்டல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸும் தொடங்கலாம். எங்களை கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு விஐபி கான்டாக்ட்ஸ் வரும், ஒரு பெரிய ஆளுங்களோட சவகாசம் ஏற்படும். ஸோ இப்படிலாம் ஏற்படும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர்ஸாக பல லட்சம் சில கோடிகள் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் அமையுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூட ஈக்குவல் பார்ட்னர்ஸாக இருக்கிறத விட, அதாவது காசு போட்டு பார்ட்னராக இருக்கிறத விட ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்க பிளான் பண்ணுங்கள். ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்து அந்த வர இன்கம்ல அவங்களுக்கு ஒரு பெரும் பகுதி, உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக பர்சன்டேஜ் எடுத்து நீங்கள் செய்யும்போது இன்னுமே சூப்பராக அமையுங்க. கையில் காசு வந்து ஃபுல்லும் வரும். அதாவது நம்ம ஒர்க்கிங் பார்ட்னர் இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அறுவடை பண்ண முடியும். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அறுவடை பண்ண முடியும் அப்படின்றது உண்மை. பட் அந்த அறுவடை பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்கணும். 100 ரூபாய் வருது அப்படின்னா 100 போண்டா வாங்கி சாப்பிட்றக்கூடாது. அந்த 100 ரூபாய் வருதுன்னா 4 போண்டா வாங்கி சாப்பிட்டு மீதி 96 சேவ் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா? இது வந்து நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். அதே மாதிரி பாருங்கள், நிறைய புது நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, புது ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புது உறவு முறைகள் எல்லாம் வரும். அந்த உறவு முறைகள் நீங்கள் ஆணாக இருந்தால் பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு காஷியஸாக இருங்க. ஏன்னா இந்த புது உறவு முறைகள் அப்படின்றது கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. அதனால இது காஷியஸாக இருங்க. அதே மாதிரி பண விரயம் அப்படின்றத கம்மி பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு காசு வரும் அப்படின்னா, நீங்கள் சும்மா தாராளமாக தண்ணியாட்டம் செலவு பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு காசு வரும். காசு வந்தாலும் சேவிங்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வச்சுக்கோங்க. 3வது நான் சொன்னது ஹெல்த் ரிலேட்டட் வந்து கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. இது 3 மட்டும் காஷியஸ்னஸ் இருந்தால் போதும். துளாராசி அன்பர்களை வந்து பார்த்திங்கன்னா யாராலும் வெல்ல முடியாது, ஜெயிக்க பிறந்தோண்டா நாங்கள் அப்படின்னு சொல்லி தோல் தட்டிக்கிற காலகட்டம் இந்த 1 வருஷ காலகட்டம். ஸோ இந்த 1 வருஷ காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி நல்ல புத்திசாலித்தனத்தினால இன்கம் அப்படின்றத 5 மடங்காக பெருக்கிக்கோங்க, ஓகேங்களா? நான் வந்து ஜென்ரலாக எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது, அதாவது எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குனாலும் ஒரு வழிபாடு அப்படின்றது சொல்லதாங்க செய்வோம். அதே மாதிரி காம்ப்ளிகேஷனே இல்லை, ரொம்ப சாதகமாக இருக்குங்க அப்படின்னாலும் வழிபாடு சொல்லதான் செய்வோம். இந்த துளாராசி நேயர்களுக்கு வந்து என்ன நாங்கள் வந்து வழிபாடு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்களான்னா, சனிக்கிழமையானா
நம்ம சனீஸ்வர கோயிலுக்கு போங்க. அதாவது நம்ம எந்த கோயிலாக இருந்தாலும் சனீஸ்வரன் இருக்க தானே செய்கிறார், நவகிரகங்கள் இருக்க தானே செய்வாங்க. அந்த சனீஸ்வரனுக்கு ஒரு எள்ளு விளக்கு ஏற்றுங்க. எள்ளு விளக்குன்றது சும்மா ஒரு கருப்பு கலர் துணியை ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் எள்ளு போட்டுக்கோங்க, ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி எள்ளு விளக்கு சனிக்கிழமை தோறும் வச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், உங்களுக்கு முடியும் அப்படின்னா கருமாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு 3 முறை இல்லை 5 முறை சுற்றி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேவராக இருக்கும். அதுக்கப்புறமும் திரும்பி நான் சொல்கிறேன், துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சாதகமாக இருக்குது. லாட்ரி வந்து அடிச்சிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க, ஃபேவராக இருக்குது. ஆனால் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. வர வருமானத்தை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். வர வருமானத்தை நாளைக்கு இன்றைக்கி வந்து சில லட்சம் வந்துருச்சு, நாளைக்கும் சில லட்சம் வரும், நாளன்னைக்கும் சில லட்சம் வரும். நம்ம டெய்லி லட்சக்கணக்கில் புரளலாம் காசில் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போடாதீங்க. ஏன்னா நேரமும் காலமும் மாறும், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மாறும். அந்த மாதிரி இந்த ஒரு வருட காலம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேமிப்புக்கான காலம். நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஷியஸாக சேமித்து வச்சுக்கிறீங்களோ பிற்காலத்துக்கு அது வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கும். ஆக மொத்தம் துலா ராசி சூப்பர், எக்ஸலண்ட், வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன ராசி பலன் பார்த்திங்கன்னா இந்த குரோதி வருட, அதாவது தமிழ் புத்தாண்டுக்கான ஒரு ஜென்ரலான ராசி பலன்க. இதையும் மீறி அவங்கவுங்களோட ஜாதகத்தினுடைய கிரக சேர்க்கை, தசா புத்தி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரகங்களோட பார்வை பொறுத்து பலன்கள் மாறுபடுங்க. இந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் இண்டிவிஜுவலாக எனக்கு எப்படி இருக்குங்க இந்த வருடம் அப்படின்றத நீங்கள் வந்து முழுசும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட நம்பர் வந்து இதில் டிஸ்பிளேயில் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். இந்த வருடம் எல்லாருக்கும் இனிமையான வருடமாக அமையணும். உலகத்தில் இருக்க அத்தனை யோகங்களும் போகங்களும் செல்வாக்கும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஒவ்வொரு வீட்லேயும் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு என் ஈசனை நான் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிறேன். நன்றி.